ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு செக்டருக்கு வந்தோம். இது வந்து ஆக்ஸ் ஹோம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு டியூஷன் சொல்லித்தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி பிரத்திக்லாரிலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. இந்த சொசைட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, இதையும் ஒரு விலாகாக எடுத்து போடுவோமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது பேக் சைடு கேட்டு. இதில் வந்து 13 டவர் டோட்டலாக இருக்குது. 13 டவர் ஒவ்வொரு டவர்லேயும் 25 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 7 வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பேக் சைட்லேருந்து வந்தனால அங்கே இருக்க ஒரு சின்ன சின்ன கடை, மெடிக்கல், அப்புறம் சலூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு, ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை, பக்கத்துலேயே ஒரு சலூன் இருந்தது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்தது. ஸோ இங்கேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இது சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம பிரத்திக்லாரில் மாதிரி பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சொசைட்டி. நம்ம மற்ற சொசைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா தரையில் தான் ப்ளே கிரவுண்ட் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா இப்போ 10th டவரு. ஏன்னா நம்ம பேக் சைடில் இருந்ததுனால இந்த சைட் போகிறோம். இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் கார் நிறுத்திக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக கார் ஷெட்டு தான். இது ஃபுல்லாக இப்போ பார்க்குறீங்களா, இது எல்லாமே கார். இந்த பக்கம் நிறுத்திக்கலாம், இந்த சைடு நிறுத்திக்கலாம். ஸோ அங்கேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து வாடகை வந்து 30,000 சொல்கிறாங்க. இப்போ 9th ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீட்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட் சைடு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்சைடு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ அவுட் சைடு மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி காரு பார்க் பண்ணுற இடம், அவுட் சைடில் என்னென்ன இருக்குது, எத்தனை ஃப்ளோரு, என்னென்ன கடை, அது மட்டும்தான் இன்றைக்கி நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. பிளிங்கிட், ஜொமேட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுன்னு அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் எல்லா சொசைட்டிலையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உள்ளே வரலாம். இப்போ நானுமே டியூஷனுக்கு வரும்போது உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எந்த வீட்டுக்கு போகிறோம், எந்த ஃப்ளோரு, எந்த டவரில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு தான் நாங்களுமே உள்ளே வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் ஷெட்டு தான். கார் ஷெட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு ப்ளே ஏரியாவே வச்சுருக்காங்க. செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி வச்சாங்கன்னே தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கள் சொசைட்டி கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் கீழேயே ப்ளே ஏரியா, இதில் வந்து மேலே ப்ளே ஏரியாங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் மூளைக்கு மூளை வந்து இந்த மாதிரி காய்கறி செடிலாம் போட்டிருந்தாங்க. இந்த சைடு இப்போ இந்த 9th ஃப்ளோர் 10th ஃப்ளோர்லாம் இருந்துச்சுல்ல, அது அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய், அப்புறம் டொமேட்டோ, தக்காளி, கேப்சிகம் இது மாதிரி போட்டிருந்தாங்க. அது போர்டும் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு ஃபுல்லாக நம்பர்ஸ் தான். நம்பர் 9th 10th 11th இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே இன்னொரு பில்டிங் வேறு கட்டிகிட்டு இருக்காங்க. இதுவுமே சேல் ஆகிடுச்சு, பாதி சேல் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக கீழே பாருங்கள் கார் ஷெட்டு தான். கார் தான் ஃபுல்லாக நிற்கிது. இங்கே இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் மேலே போனால் தான் ப்ளே ஏரியா இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது பேஸ்மெண்ட்டுக்கான லெஃப்ட். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காரு, பைக்கு, சைக்கிள் இதுதான் நிற்கிது. பேஸ்மெண்ட்டில் இருந்து நீங்கள் மேலே போனால் தான் உங்களுக்கு ஃப்ளோரே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து ப்ளே ஏரியா.
ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாமும் 2 வீலருக்கானது ப்ளேஸு. இந்த எப்போதும் போல் சைட்லலாம் கார் நிறுத்திக்கிறது தான். வாக்கிங் போகிறதுக்கு, பெரியவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்குது. நான் சொன்னல மூளைக்கு மூளை செடி போட்டிருக்காங்கன்னு, இந்த செடி இந்த மூலையில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் போட்டிருந்தாங்க. செம்ம பெருசாக வளர்ந்துருந்துச்சு. வாழைப்பூ வச்சு வாழைப்பூ இலெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. பனானா செம்மையாக இருக்கு பாருங்கள். கீழே அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து வாழை மரத்தை சாமியாக கும்பிடுவாங்க, அதான் கயிறுலாம் கட்டியிருக்காங்க. இது முள்ளங்கி செடி, இது கேப்சிகம். இது வந்து இது காலிஃப்ளவர். பார்த்திங்களா, கயிறு கட்டி சாமி கும்பிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து சாமியாக கும்பிடுவாங்க வாழை மரத்தை. நல்ல பெரிய பனானாவாக இருந்துச்சு, பெரிய தாராக இருந்துச்சு. இப்போ நேராக பார்த்திங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 ஃப்ளோர் வந்துருச்சு. நம்ம தான் பேக் சைட்லேருந்து வந்தோம்ல, அதனால் 9th 10th 10, 9, 8 அது மாதிரி வந்துட்டோம். இது பேக் சைடில் இருந்ததுனால வருது. இது பார்த்திங்கன்னா ஆலமரம். இந்த ஆலமரம் வந்து இந்த ஆலமரத்தையும் சாமியாக கும்பிடுவாங்க. பாருங்கள், கயிறு கட்டியிருக்காங்க. வீட்டில் சின்ன சின்ன சிலை வச்சுருந்தாங்கன்னா இது கடையில் வந்து வச்சுருவாங்க. இது பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து பறித்து போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் இது கிடையாது. இந்த ஊரில் வந்து சிவனுக்கு வந்து அந்த இலையை பறித்து சிவன்கிட்ட வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நாளில் வளர்ந்துடும். அப்புறம் பப்பாளி, காலிஃப்ளவரே வந்துருச்சு ஒரு சில செடியிலலாம். உள்ளே மிதிக்க முடியாது, ஒரு தர மாதிரி கட்டியிருந்தாங்க. நான் வெளியே இருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா 11th ஃப்ளோரு. ஒரு வழியாக நம்ம மெயின் கேட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம பின்னாடி இருந்து தானே வீடியோ எடுத்தோம். இப்போ அப்படியே பின்னாடிலேருந்து சுற்றி மெயின் கேட்டு வழியாக வந்துட்டோம். இதுதான் மெயின் கேட்டு. மெயின் கேட்டில் எல்லா சொசைட்டியில் இருக்க மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு வரணும். ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் கேட்டு. கார்டுக்கு ரூம் இருக்கா, வெளியில் எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. முன்னாடி ஹேஷ்டாக் போட்டு ஐ ஹாப்பி ட்ராவல்ஸ்னு எழுதியிருக்காங்களா. ரொம்ப